வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் சிங்கள எழுத்துக்களில் இருக்கிற உச்சரிப்பு வேறுபாடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் சிங்கள எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உச்சரிப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கானா, நம்மளோட தமிழ் எழுத்தில் ஒரே ஒரு கானா இருக்குது, வடகானா அப்படின்ட்டு சொல்லி இருக்குது. கிட்டத்தட்ட வடகானா நம்ம பாவிக்கிறது இல்லை, நம்மளோட தமிழில் பெரும்பாலும் பாவிக்கிறது நோமலான கானா தான். அந்த கானாவை பார்த்திங்களா இருந்தால் வார்த்தைக்கு ஏற்ற போல், அதாவது ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னால் அந்த வசனத்தின் உச்சரிப்புக்கு ஏற்ற போல் அந்த கானா மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ கத்தி என்று சொன்னால் அதில் வர கானா சவுண்ட் வேறு உண்டு. தங்கம் அப்படின்னும்போது அதில் வர கானா சவுண்ட் வேறு உண்டு. அதே நேரத்தில் காகம் எடும்போது அதில் வர கானா சவுண்ட் வேறு உண்டு. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏற்ற போல், ஒவ்வொரு எழுத்து உச்சரிப்புக்கும் ஏற்ற போல் இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு வேறுபடும். ஒரு வசனத்தில் அந்த எழுத்து எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற போலவே அந்த உச்சரிப்பும் வேறுபடும் தமிழில். ஆனால் கானா பார்த்திங்களா இருந்தால் ஒரே கானாவை தான், அதாவது எழுத்து வடிவம் ஒரே எழுத்தை தான் எழுதுவோம். ஆனால் சிங்கள மொழியில் அப்படி இல்லை. அதாவது அதாவது ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் தனித்தனி கானா இருக்குது. முன்னுக்கு பார்த்த போல் கத்திக்கு வர கானா பார்த்திங்களா இருந்தால் சிங்கள எழுத்தில் நீங்கள் முதலாவது பக்கத்தில் நான் போட்டிருக்கிறேன் கானா. இந்த கானா தான் கத்திக்கு வர கானா. தங்கம் எடும்போது அதற்கு வர கானா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது ஜி சவுண்டோடு வரும் தங்கம். அதற்கு அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் காகம் எடும்போது அதற்கு வர கானா பார்த்திங்களா இருந்தால் வேறு உண்டு. அதாவது கத்தி, தங்கம், காகம், இதை நீங்கள் உச்சரித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் உண்டு தெரியும். முதலாவது கத்தி டைரெக்டான சவுண்ட், அடுத்தது தங்கம் ஜி சவுண்ட், அடுத்தது காகம் ஹ, அதாவது உங்களோட மூச்சு காற்று பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகும் காகம். ஸோ இதுக்கு ஏற்ற போல், ஒவ்வொரு உச்சரிப்புக்கு ஏற்ற போல் அதுக்கு பயன்படுத்துகிற எழுத்துக்களை நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். இது நம்ம தனித்தனியாக எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது விரிவாக பார்ப்போம். இது பொதுவானதாக, அதாவது ஷோர்ட்டாக நம்ம விளங்கக்கூடியதாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ. அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் பானாவை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் படம், அபலை. படம் எடும்போது பி சவுண்டில் வரும் படம் டைரெக்டாக. அபலை எடும்போது பி சவுண்ட் ப, அபலை. ஸோ பானாக்கு நம்மளோட நார்மல் பானா, அதாவது படத்துக்கு வர பானாக்கு நார்மலாக நம்ம பானா எழுதுகிற போலவே இலகுவாக எழுதி கொள்ளலாம். அபலை என்றதுக்கு வர பானா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். அதை நம்ம எழுத்து பயிற்சியின் போது பார்ப்போம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், இந்த எழுத்துக்களோட தொனியில் இருக்கிற மாற்றத்தை உணர்ந்து கொள்ளணும். ஸோ அதுக்காக இந்த நான் தந்திருக்கிற சொற்களை பார்த்திங்களா இருந்தால் உச்சரித்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அந்த வித்தியாசங்களை உணர்ந்து கொள்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் சானாவில் சபை, மஞ்சள், மச்சம்.